மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயத்தை பேசுகிறோம். என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சேனல்ல பார்த்தீங்கன்னா 2 வீடியோ போடுவோம். நம்ம சேனலோட பேர் வாய்ஸ் ஆஃப் விக்ரம். 2 வீடியோ போட்டிருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரீச் ஆச்சு. நான் எதிர்பார்த்தோட நல்ல ரீச் ஆச்சு. கிட்டத்தட்ட 500 வியூஸ் போயிருக்குன்னு நினைக்கிறேன் இது விஷயம். 2வது வீடியோ அந்த அளவுக்கு ரீச் ஆகல. வீடியோ ரீச் ஆகுது இல்லை அதெல்லாம் முக்கியம் இல்லை. தொடர்ந்து நம்ம செய்யறத தொடர்ந்து செஞ்சோம்னா கண்டிப்பா என்னையும் ஒரு ரீச் ஆகும் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நம்ம வீடியோல பாக்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்றது எப்படின்னு தெரியலன்னா ஒரு பக்கம் இருக்க கேட்டு தெரிஞ்சுங்க. நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நல்ல ஒரு கருத்துள்ள வீடியோ தான் நம்ம போடலாம் அப்படின்னு இருக்கோம். நமக்கு பாத்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ் தான் இருக்கு, அதெல்லாம் வீடியோ போட்டுட்டு இருக்கோம். சரி, இது புதுசா இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆகும். அதனாலதான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணது. ஓகே, வீடியோல போகலாம். இன்னைக்கு 2 கண்டென்ட் எடுத்துருக்கோம். இன்னைக்கு என்ன அப்படின்னா, ஒண்ணு டிவிகே கட்சியோட 5 சின்னங்கள், அதாவது ஒரு கட்சி முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னங்கள் தான். அந்த சின்னங்கள் என்னென்ன அப்படின்னு சில நியூஸ் எல்லாம் இருக்கு. இன்னொரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தஞ்சாவூர்ல டெல்டா மாவட்டத்துல மழை பெஞ்சு நெல்லெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதை பத்தி ஒரு நியூஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த 2 கண்டென்ட் தான் நேர கண்டென்ட் நம்ம பேசப்படுது. ஃபர்ஸ்ட் டிவிகே பத்தி பேசிடும். டிவிகே பார்த்தீங்கன்னா புதுசா ஒரு டிவிக்கு இல்லை, எந்த கட்சியா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சின்னம் ரொம்பவுமே முக்கியமானது. இது நமக்கு எப்போ தெரிய ஆரம்பிச்சுன்னா, இப்ப சீமான் கட்சி இருக்காங்கள, அவங்க நாம் தமிழர், அவங்க இப்பதான் ஒரு சின்னத்துக்கு வாங்கிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சின்னம் அவங்களுக்கு இல்ல. லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா அவங்க எலெக்ஷன்ல போட்டிடும் போது அவங்களுக்கு சின்ன கொடுக்கல. அவங்களுக்கு அதுல வேற விஷயம் மயக்கு சின்ன கொடுத்தான்னு நினைக்கிறேன். ஆமா, லாஸ்ட் எலெக்ஷன் மைக்கு சின்னத்தை வச்சு அவங்க போட்டிக்கிட்டாங்க. ஸோ இந்த சின்னம் அப்படிங்கிறது கட்சி ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னு பாத்தீங்கன்னா, இப்ப சூரியன் ரெட்டலை, இந்த ரெட்டலை முறுக்கப்பட்ட போது கூட கோர்ட்ல ரொம்பவே போராடி அந்த சின்னத்துக்கு வாங்க. ஏன் பாத்தீங்கன்னா சின்னம் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த யாரை போட்டிடுறா அந்த நபரை யாரும் பார்க்க முடியாங்க. இந்த சின்னத்துல போட்டிடுறாங்களா, இந்த சின்னத்துல போட்டிடுறாங்களா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அதனால சின்னம் ரொம்பவே முக்கியம். இப்ப டிவிகே ஒரு வெள்ள நியூஸ் படி பாத்தீங்கன்னா, தகவல் படி பாத்தீங்கன்னா ஒரு 5 சின்னம் ஒதுக்கிட்டுருக்காங்கன்னா அவங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க டிவிகே தரப்புல இருந்து. ஆனா இது டிவிகே தரப்புல உறுதியா சொல்லப்பட்ட ஒரு செய்தி கிடையாது. அது நமக்கு நியூஸ் படி, நம்ம சேவை நியூஸ் படி என்னென்ன பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தண்ணீர் குடிபாட்டல் அது சொல்லியிருக்காங்க. 2வது விமானம், 3வது டிரான்ஸ்ஃபார்ம், 4வது மின்கம்பி, அது 5வது என்னன்னு பாத்தீங்கன்னா பஸ். இது 5 தான் சொல்லியிருக்காங்க. ஆனா அபிஷியலா அவங்கள்ட்ட சில பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்காங்களா, அதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கும் போது அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விசிலு, ஆட்டோ, இது 2 தான் அவங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி பாக்கி சொன்னா நம்ம 5 பாத்தீங்கன்னா நம்ம இந்த சேனல்ஸ், மீடியா இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது அந்த 5 சொல்லியிருந்தாங்க. இந்த 2 விசிலும் ஆட்டோ இது பாத்தீங்கன்னா இளைஞர்களையும் அது மட்டும் இல்லாம பெண்களையும் கவர விதத்துல ஒரு இருக்கணும் சின்னம் அப்படின்னு சொன்னதா சொல்றாங்க. அதாவது தாவேகா தரப்புல. இன்னொன்று சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, கரூர்ல நடந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா எந்த கட்சிக்கா இருந்தாலும் பெரிய ஒரு பின்னடைவு தான் ஏற்பட்டுரும். ஆனா டிவிகேக்கு அப்படி கிடையாது. நம்மளே தான் அந்த இடத்துல இருந்தாலும், நம்ம குடும்பத்திலேயே அதை இழப்பு ஏற்படுனாலும் நம்மள பசங்க என்ன அனுப்போம், கொஞ்சம் அவசரப்பட்டுறோமோ, அந்த இடத்துக்கு போயிருக்கலாம்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு விஜய நம்ம ஒரு இதா நினைச்சிருப்போம். ஆனா யாருமே அங்க பாதிக்கப்பட்ட இடத்துல போய் யாருமே விஜயோ தாவேகா கட்சியோ யாருமே தாக்கின்றதுல எதுவுமே பண்ணல. அவர் என்ன பண்ணுவாரு, அவரோட என்ன பண்ண முடியும் அப்படின்னு பேசிட்டாங்க. எல்லாரும் அவங்க மேல தப்பு கிடையாது அப்படின்னு பேசிட்டாங்க. ஆனா அரசியல்வாதி எதிர்த்ததை விட சினிமால நடிகர்கள் அதை எதிர்த்ததான் விஜயவே ரொம்பவே அதிகம். ஸோ இதுல என்ன தெரியுதுன்னா, யாரையுமே நம்ம பார்த்து இருக்கிறது. அதனாலதான் இந்த விஷயத்த நான் லாஸ்ட் அந்த இதுல சொல்றேன். அடுத்து விவசாயத்தை பத்தி அதை ஒரு அமைச்சர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அதிமுக ஆட்சியில இவ்வளவு பெருசுல நல்லா இருக்காங்க, இவ்வளவு பெருசுல நெல் முளைச்சிருந்துச்சு, ஆனா எங்க ஆட்சியில இவ்வளவுதான் முளைச்சிருக்கு, அதனால எங்களது ஒண்ணும் பெரிய இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நெல் நல்லா புரிஞ்சாங்க. நெல் முளைச்சாலே அது வேஸ்ட், இது இன்னும் பண்ண முடியாது. என்ன அதை எரிக்கதான் முடியும். நெல் முளைச்சிட்டா அவரை எதுவும் மாற்றுக்கும் பயன்படுத்த முடியாது, எதுக்கும் எந்த ஒரு இதுக்குமே பயன்படுத்த முடியாது. அதை ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கங்க.
இவங்க என்ன சொல்றாங்க விவசாய சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு வாரம் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இருந்து நல்ல மழை, ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள் வந்து நல்ல மழை. நம்ம இருக்கிறது தஞ்சாவூர் தான், 2 நாள் வந்து நல்ல மழை. அதுல வந்துட்டு தஞ்சாவூர்ல வந்து நான் ஒரு பையன் இன்டர்வியூல பாத்தீங்கன்னா, அந்த பையன் சொல்றாரு, மீடியா சொல்ற மாதிரி 1 லட்சம் ஏக்கர் அதெல்லாம் இது அவர் 1000 ஏக்கர்ல வந்து நெல் வந்து உற்பத்தி பண்ணிடுறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 1000 ஏக்கர்ல வந்து பாதி அறுத்துட்டாங்களாம். மீதி வந்து அறுக்க வேண்டிய ஸ்டேஜ்ல இருக்கும்போது மழை பெஞ்சிருக்கு. மழை பெஞ்சினாலே அந்த அறுக்கிற ஸ்டேஜ் இருந்தாலே நெல் வந்து படுத்துரும். அப்ப வந்துட்டு மழை பெஞ்சாலே ஃபுல்லா வந்து தரையாடப்படுத்துறோம். அப்ப நம்ம செயின் விட்டு அறுத்தாலும் அந்த மிஷின் அறுக்கும்ல முன்னாடி, அது அறுக்கிற இடத்துல வந்து அறுக்காது, நெல் வந்து ஒட்டிக்கும், பாதி இழப்பாயிரும், கீழே சரிஞ்சு போயிடும். அந்த இதுல ஒட்டிக்கிட்டும் உள்ள போகாது. அறுக்கிறப்ப வந்து வைக்க இருக்குல்ல, அறுக்கிறப்ப சுத்திக்கும். இதெல்லாம் வந்து நிறைய பிரச்சனை இருக்கு. அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெல் முளைச்சு வந்து இன்னொரு வாரம் இருந்தாலும் அறுக்க முடியாத இருக்கிற வயலுக்கெல்லாம் வந்து எங்களுக்கு நஷ்ட இழப்பீடு தான் கேட்கறோம். நாங்க வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிருக்கோம், அதுக்கு நஷ்ட இழப்பீடு தான் கேட்கறோம். ஏக்கருக்கு 100 ரூபாய் கொடுத்து வந்து நாங்க இன்சூரன்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க கரெக்ட் தான், அது பண்ணிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பண்ணவங்களுக்கு வந்து நஷ்ட இழப்பீடு கொடுக்கலாம். உங்களுக்கு நேரில் போகுது. ஏன்னா 1000 ஏக்கர் அப்படிங்கும் போது ஒன்றும் பெருசா ஒண்ணும் இல்லை, கொடுக்கலாம், அதுல ஒண்ணும் இல்லை. அது மட்டும் இல்லாம இப்போ சில இடத்துல வந்து சென்ட்ரல்ல வந்து இடம் பத்தாதனால, சென்ட்ரல்னா நெல் கொள்முதல், அதாவது வந்து அரசாங்க சென்ட்ரல்ல வந்து இடம் பத்தாதனால இவங்களே போயிட்டு வியாபாரிகள் வந்து நெல்லை வாங்கிட்டு அங்கேயே இருந்து மூட்டி வச்சு அடிக்கிருக்காங்க. அதனால இப்படி அடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மண்ணில நனைஞ்சு இடம் வந்துச்சுன்னா அது வந்து முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. முளைச்சிச்சுன்னா நெல் சுத்த வச்சு, அதுதான் திருப்பி நான் சொல்றேன். அதாவது வந்து அரசியல்வாதி வந்து ஒண்ணு படிச்சிருக்கணும், இன்னும் அனுபவமா வச்சிருக்கணும். எதுவுமே இல்லைன்னா இப்படிதான் நடக்கும். அவங்க சொல்ற பதிலும் அப்படிதான் இருக்கு. நீங்க என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, நெல் வந்து இவ்வளவுதான் முளைச்சிருக்கு. நெல் முளைச்சாலே வேஸ்ட், நல்லா புரிஞ்சுக்கங்க. அதாவது வந்து ஒரு விவசாயிகளுக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. எங்க நடக்கிறதுக்கு வந்து நீங்க வந்து முன்னாடி போய் நிக்கிறது கருவு சமூகத்தை நான் சொல்றேன். அதுக்கெல்லாம் போய் நீங்க போய் நிக்கிறது கரெக்ட் தான். அதுமாதிரி டெல்டா இருக்கும்ல, டெல்டால வந்து மழை பெஞ்சு ஒரு நாள் ஆச்சு, இன்னும் வந்து யாருமே ஒரு உயர் அதிகாரி யாருமே வந்து பார்க்கல. அப்படின்னு வந்து அந்த இன்டர்வியூ நானும் பார்த்தேன். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த வீடியோல பார்ப்போம்.